எதனா மூவ் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி ஷேக் ஆச்சுன்னா ஓகே இந்த ஸ்பான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே 4 லெக் இருக்கும், 4 சைடு. ஓகே எந்த சைடு ஷேக் ஆகுமோ இது நீ பிளேஸ் ஓகே இப்போ பாருங்க ஷேக் இல்லை. ஓகே அந்த மாதிரி எதனா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது ஓகே ஷேக் ஆச்சுன்னா ஸ்பானில் அட்ஜஸ்ட் சரிங்க சரிங்க லெக் முன்னாடி ஓகே ஓகே இல்லை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆன் பண்ணீங்க இதை? அது நான் சர்வீஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு காட்டுற அப்புறமா ஓகே மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுது செக் பண்ணிடுறேன். ஓகே அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நேர் ஊத்துது தண்ணி தனியா சூப்பராகிது அங்கே தண்ணியா அங்கே தண்ணி யா நீங்கள் வாங்கம்மா அது மிஷின் கூட வரது வரும். ஓகே ஓகே தண்ணியில வலி வருது தண்ணி எல்லாம் வலி வருது தண்ணி எல்லாம் வரல இது அப்ப யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேப் ஆன்ல தானே இருக்கும். அது ஆனில் தான் இருக்கும். ஆன்ல எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே டோர் இமிடியேட் ஓப்பன் ஆகாது. ஓகே ஏன்னா அந்த சிம்பிள் காட்டுறேன். ஓகே லிக்விட் யூஸ் பண்ணி டிடர்ஜென்ட்டா லிக்விட் டிடர்ஜென்ட் ரெண்டுமே யூஸ் ரெண்டுல ஒன்று இங்கே ஓகே இங்கே ஜஸ்ட் தண்ணி தப்பரி வாஷ் ஓகே இங்கே கம்ஃபர்ட் ஓகே க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே நீங்கள் இங்கே ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே எவ்வளோ போடுறீங்களோ லிமிட்டு. ஓகே மிஷினோட ஆன் ஆஃப் இது ஓகே பாருங்க. இந்த ரெட் சிம்பிள் போனால் தான் டோர் ஓப்பன் ஆகும். ஓகே ரெண்டு சிம்பிள் போகிற மட்டும் வெயிட் பண்ணணும். ஓகே மிஷின் ஆன் பண்ணிட்டு ஓகே இங்கே எழுதிருப்பாங்க ப்ரோக்ராம். ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணும். ஓகே காட்டன்னா காட்டன் அந்த மாதிரி பாருங்க. டைமிங்ஸ் எல்லாம் ஓகே காட்டாது. ஓகே ஸ்டார்ட் அப்புறமா காட்டும். ஓகே இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அதுக்கு டைமிங்ஸ் காட்டும். ஓகே பிகாஸ் அந்த மாதிரி துணி தான் போடணுன்ட்டு அங்கே எழுதிருப்பாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வந்து உங்களுக்கு ஓகே காட்டன். ஓகே காட்டன்னா எல்லாம் மிக்ஸ் துணி. ஓகே காட்டன் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ காட்டன். ஓகே டைமிங்ஸ் எல்லாம் ஆஃப்டர் ஸ்டார்ட் அப்புறமா தான். ஓகே காட்டன் லார்ஜ்னா காட்டன் பெட்ஷீட்ஸ் ஓகே செப்பரேட்டாக யூஸ் பண்ணால் இது எல்லாமே செப்பரேட். ஓகே டைமிங்ஸ் எல்லாம் ஆஃப்டர் ஸ்டார்ட் ஒன்லி. ஓகே ஸோ இது வந்து எல்லா துணியும் போடலாம் இல்லையா? காட்டனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு காட்டன் ஒன்லி காட்டன். ஓகே ஓகே அது செப்பரேட்டாக மிக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே மிக்ஸ்னா எல்லாமே ரெகுலர் வாஷ். ஓகே ஓகே டைமிங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் மிக்ஸ் எல்லாம் 1 hour ஆகும். ஓகே ஏய் நோ டச்சிங் அதெல்லாம் ஈஸி கேர் வந்து ஃபார்மல்ஸ் யூனிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி. பேபி கேர்னா சில்ட்ரன்ஸ் செப்பரேட்டா வாஷ் பண்ணா பேபி கேர். ஓகே இது லெஃப்ட் சைடு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஓகே rinse and dry. ஓகே பாருங்க அது 15 நிமிஷம் எடுத்துக்கோ டைம். ஓகே வாஷ் ஆகாது. ஓகே ஒன்லி rinse dry. ஓகே இப்போ நீங்க எதனா கையில வாஷ் பண்ணிட்டு ஓகே ஒன்லி rinse dry பண்ணனும்னா rinse dry. ஓகே குவிக் 30 within half an hourல வாஷ் ஆயிடும். ஓகே இப்போ டெய்லி யூஸ் துணி ரொம்ப ஆளுக்கு இருக்காது. சீக்கிரம் வாஷ் பண்ணனும்னா ஓகே குவிக் 30. ஓகே woolen 37 minutes. woolen saree, woolen sweaters அந்த மாதிரி செப்பரேட்டா வாஷ் பண்ணா woolen. ஓகே டெலிகேட்னா டெலிகேட் துணிங்க. saree silk அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 47 minutes. ஓகே ஸ்போர்ட்ஸ் வேர்னா ஸ்போர்ட்ஸ் ஜாகிங் ட்ரெஸ் ஜிம் ட்ரெஸ் அந்த மாதிரி செப்பரேட்டா வாஷ் பண்ண ஸ்போர்ட்ஸ் வேர். எனிஒன் ஆன் பண்ணிட்டு எந்த ப்ரோக்ராம செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஸ்டார்ட் கொடுத்துடணும். ஓகே ஒரு வாட்டி ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே அதே ஆயிட்டு அது லாஸ்ட்ல ஆஃப் ஆயிடும். ஓகே பீப்பர் வந்து ஆஃப் ஆயிடும். ஓகே இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண பிறகு இது ஆன் பண்ணனுமா? அப்புறமா ஆன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணனும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகே ஒரு வாட்டி ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வாஷ் ரின்ஸ் ட்ரை எல்லாமே ஆயிட்ட அப்புறமா அது ஆஃப் ஆயிடும். ஓகே நீங்க ஜஸ்ட் துணி வச்சிட்டு வெளிய காய வச்சிடலாம். ஓகே ஓகே சார்.
இதெல்லாம் டச்ல இருக்கும், இது டச் பண்ண போகாதீங்க. ஓகே சரிங்க. இதுல மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும். ஓகே ட்ராப் க்ளீன் ஆண்டு ஓகே இங்க பாருங்க. இந்த டைம் டிலே ப்ரீ வாஷ். ஓகே ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே டைம் ஹோல்ட் பண்ணோம் 3 செகண்ட். ஓகே இங்க டீ செல்னு காட்டும். ஓகே இது எவ்ரி மந்த் 2 months ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே இதுல செப்பரேட்டா பவுடர் தருவாங்க. ஓகே அது கெமிக்கல் பவுடர். ஓகே இப்போ காலி ஆயிடுது. நெக்ஸ்ட் வேணும்னா சார் ஃபோன் பண்ண சொல்லுங்க, எடுத்து வந்து தரேன். ஓகே ஓகே சார். இங்க போட்டுக்கின்னு சேம் துணி எதுவுமே போடக்கூடாது. ஓகே இங்க அந்த பவுடர் 100 கிராம் பாக்கெட் வரும். ஃபுல்லா இங்க ரொப்பிக்கிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே இது எவ்ரி மந்த் பண்ணிக்கணும். ஏன்னா ஓகே ஸோ இதெல்லாம் என்னதுங்க? ஸ்பின் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக். ஓகே ஆட்டோமேட்டிக். இந்த ப்ரோக்ராம் என்ன வேணுமோ. ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்ச பிறகு ஸ்டார்ட் கொடுத்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சிஸ்டம் இது ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட் இது என்னது? டைம் டே. ஓகே டைம் இல்லைன்னா அலாரம் மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே உங்களுக்கு அதான் அந்த பக்கம் எடுத்து டச் பண்ண போகும். ஓகே உங்களுக்கு மைண்ட் யூஸ் ஆகுறது ஆன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட். ஓகே 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 சார். இது சைல்ட் லாக் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சார் என்ன சார்? சைல்ட் லாக் செயின் லாக் வந்து நோண்டக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? சைல்ட் லாக் இங்கே இருக்கு பாருங்க. லாக் இந்த ரெண்டு பட்டன் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சைல்ட் லாக் ஆகிடும். இங்கே வந்து எதாவது ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓகே அது பெட்டர். ஸ்டார்ட் பண்ண அப்புறமா பண்ணணும். ஓகே பர்மிட் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார்ட் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே. ஏன்னா அது லாக் ஆகிருக்கும். ஓகே திரும்பி ரிமூவ் பண்ணோன்னா ஓகே ஓகே ஓகே. அது இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா? நீங்களே ஹோல்ட் பண்ணுங்க சொல்கிறேன். ஓகே இது வந்து சைல்ட் லாக்கு. நம்ம வந்து பார்த்தீங்களா இதை ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு இது பண்ணணுமா? ஓகே ஸோ ஜஸ்ட் ஹோல்டிங் லைக் திஸ் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே சிஎல் ஓகே ஓகே. அது சைல்ட் லாக். ஓகே திரும்பி ரிமூவ் பண்ணோன்னா ஓகே சேம் ஓகே. ஸோ அது என்னதுன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அப்புறமா கொடுக்கணும். ஓகே இது சைல்ட் லாக் ரிமூவ் ஆயிடுச்சு இல்லையா இப்போ? ஓகே அங்கே பாருங்க சிம்பிள் போயிடுச்சு. சிம்பிள் போயிடுச்சு. ஓகே ஓகே ஃபைன். நோ ஓகே அதுதான் சைல்ட் லாக் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. நீங்கள் எதனா யூஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்த அப்புறமா பண்ணுவோம். ஓகே ஓகே. நோ புஜி நோ டோன்ட் டு லைக் தட். ஓகே நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா நாட்டம் எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே ஆன் ஆஃப் ஒர்க் ஆகிடும். ஓகே பார்த்து உஷாராக வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஒர்க் ஆகுங்க. ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே இப்போ வேணா யூஸ் பண்ணிங்க துணி பட் அந்த தண்ணி பைப் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். எனக்கு போதும். ஓகே இப்போ சைல்ட் லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எதுவும் ஒர்க் ஆகாது. அது பார்த்துக்கோங்க. பசங்க சைல்ட் லாக் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே. எவ்வளோ வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் ஓகே ஒர்க் ஆகாது. சைல்ட் லாக்காக தான் இருக்கும். ஓகே அது சிஎல்னு போகணும். ஓகே அதான் சேமே. ஓகே சேம். ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஓகே ஓகே சார். இதெல்லாம் முடிஞ்சிட்டு போய் நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணோம் இல்லையா? அது ஆஃப் ஆகிடும். ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் சைல்ட் லாக் பண்ணாதீங்க. அப்போ போயிடும். மிஷின் போயிடும். ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே சார். ஓகே தேங்க்யூ.